பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நன்மை நல்ல தெய்வமே, இந்த புதிய வாரத்தின் முதல் வாரத்துக்காக நன்மையோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து பராமரித்து இந்த 5ஆம் மாதத்தின் 3வது நாளாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே காணொலி மூலமாக பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொண்டு அவரோடு சேர்ந்து ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் போற்றவும் துதிக்கவும் தகப்பனை நீங்கள் கொடுத்த அருமையான வேலைக்காக தோற்றுறோம். உலகமே தாம் நின்றிருக்கதான வேலையிலே கலைஞர் இருக்கதான வேலையிலே நீர்களுக்கு அடைக்கலும் பல அனுகூலமான துணையாய் மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து இந்த தெய்வ தயவினால் ஆனந்த ஆராதனை நாங்கள் பங்கு கொள்ளவும் போற்றவும் துதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் தோத்திர சுவாமி. தொடர்ந்து பிரசங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் எங்களையும் இந்த சிறப்பு ஆராதனையில் ஆசிரியர் அங்கீகரிக்கும்படி அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் தாழ்ந்த மனதில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. தெய்வநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நம்முடைய பரிசுத்த தெய்வீக ஆராதனைக்கு ஆர்வமாகவும் நாம் இருக்கிற இடத்திலே இந்த காணொலி மூலமாக எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கும்படியாக அன்பாய் அழைக்கிறேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். Amen.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஒரு முறை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலும் நாம் சார்ந்திருக்கிற சிஎஸ்ஐ அருளாலயத்தின் சார்பிலும் உங்கள் அன்போடு வாழ்த்தி இந்த காணொளி மூலமான சிறப்பு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நாம் இருக்கிற இடத்திலே இருந்த வண்ணமாக தொடர்ந்து நின்ற வண்ணமாக நாம் தேவனை ஆராதிப்போமாக. திருவிருந்து ஆராதனை முறையில் 5ஆம் பக்கம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியத்திற்கிற சர்வனை கடவுளே, நாங்கள் தேவனுக்கு பரிபூர்ணமாய் அன்புக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் இதய சிந்தனையை சுத்தம் பண்ணியிருக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து நின்றவண்ணமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்கள் பிரியம் உண்டாதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போடுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமது சிறந்த மகிழ்வு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கும் தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதா நான் பார்வையிட்டிருக்கிறேன், எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவருக்கு கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி நாம் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களை உண்மையாய் மனசாப்பட்டு பிறர் தான் முஸ்லீமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு பெரிதாகப்பட்டவனாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு உறவாடி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மிகுந்த மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோமாக. சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் நினைவில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உடைய பரிசுத்தாவின் சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியில் பின்தரிடும். உடைய பரிசுநாமத்தை மகிழ்வுண்டாகும்படி நாங்கள் புதுஜீவனுடையவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை என்று அருள்வாக்கி கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாளர் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாருக்கும் பாவம் மன்னிப்பு மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவதாமையோடும் இருப்பாராக. சபையார் தயவுசெய்து வேத பாடங்கள் முறையாக வாசி கேட்போம். Yeah.
யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. யாத்திராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் ஆயிருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனங்கள் 23 முதல் 32 முடிய. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவர் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. லூக்கா 13:10 முதல் 17 முடிய. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிடக்கூடாத பூமியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொந்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக முதலாவது காணிக்கைக்கு ஆதாரமாகும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 150வது பாடலை பாடி ஆண்டுடைய பரிசுநாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். Amen.
ஜெபம் செய்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் மேலானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் மேலானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா நீ செய்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு தோத்திர சுவாமி. கடந்த 4 மாதங்கள் எங்களை தூக்கி சுமந்த தேவன் இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நன்மையான பிள்ளைகளோடு உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த நல்ல தியான நேரத்துக்காய் தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கவும் கீழ்ப்படைய வைத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலும் நாம் சார்ந்திருக்கிற CSI அருள் தேவாலயத்தின் சார்பிலும் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காரணி நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறோம். கடந்த நாட்கள் பூராக கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்மை காத்தார், நமக்கு சுகபலன் கொடுத்தார். 4 மாதங்களை கழித்து 5ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதியிலே தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் உண்டு. தேவனை தேவாலயத்திலே முகமுகமாய் கண்டு தரிசிக்கவும் பாடவும் போற்றவும் துதிக்க முடியலையே. அதை இணைக்கும் போது எனக்கு கூட கண்ணில் கண்ணீர் வருது.
ஆனாலும் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றிக் கொடுப்பார். தேவனை விடுதலையோடு கூட ஆராதிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமே தேவனை ஆராதிக்கிறது தான். தேவனை ஆராதிக்கிறது, கர்த்தரை தொழுது கொள்வது நல்லது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆராதனை தான் அந்த நான் பழைய பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே the center faith of the life is worship. ஆக இந்த நாளிலே ஆராதனை குறித்து நாம் சிறப்பாக சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். True worship that liberates. உண்மையான ஆராதனை விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Which gives the liberation. Which gives the liberation. The true worship. உண்மையான ஆராதனை. இப்போ புதுசா டிடிஎஸ் மூலமாக அந்த ஆராதனை என்ற நிலை மாறி ஆராதனை வழிபாடு அப்படிங்கிறாங்க. விடுவிக்கும் உண்மையான வழிபாடு, விடுதலை அருளும் உண்மையான தொழுகை அப்படின்னு சொல்லலாம். ஆராதனை மனித வாழ்க்கையில் இரண்டர கலந்த ஒன்று. தொழுகையில் மனிதன் கலந்து கொள்ளும் பொழுது உள்ளான மனதில் மகிழ்ச்சி உருவாகுது. ஆரம்பத்தில் take part in the worship, we get to rejoice in worship. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது ஒரு உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள உள்ளத்தில் போகுதுதான். தாவீது அடிக்கடி சொல்லும்போது கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனை பண்ணுகிறதும் நல்லது. ஆண்டவர் ஒருவரை ஆராதனைக்கு தொழுகை கொள்ளவர். ஆராதனை செய்கிற இடமோ அது பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனோ வணக்கத்துக்கு உரியவர்கள் இல்லை. They are not worthy to be called as the God or goddess as to be worshipped. ஆகவே மனிதனுடைய சிந்தை சொல் செயல் கடலோடு ஒருமுகப்படுத்துவது தொழுகை தான். ஆகவே விடுதலை வாழ்வு என்பது அனைவருக்கு இன்றியமையாத ஒன்று. இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மாபெரும் கூட்டத்தை விடுவிக்கும் வரலாறு தான் வேதாகமத்தில் 2வது புத்தகமாக அமைந்திருக்கிறது. பேரு விடுதலை பயணம். பழைய திருப்புதல் பார்க்கும்போது யாத்திராகமும், அது ஆகமங்கள் 5 ஆகமங்கள் ஒரு ஆகமம். இவங்க திருவிழியத்தில் விடுதலை பயணம். தேவன் இஸ்ரேல் மக்களை 430 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையில் இருந்து அடிமைதன வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கொடுத்த விடுதலை தெரிகிறது. மோசையின் மூலமாக ஆண்டவர் விடுதலை பயணத்தை, விடுதலை பணியை நிறைவேற்றுகிறார். ஆகவே அந்த புத்தகத்துக்கு பேரை விடுதலை பயணம், இங்கிலீஷ்ல எக்ஸடஸ் என்றும் புதிய தமிழாக்கத்தில் விடுதலை பயணம் என்றும் சொல்றாங்க. When we talked about the Old Testament, that was the deliverance of the people of slavery, but when referred to the New Testament, புதிய ஏற்பாட்டில் மையம் என்னன்னா மனிதனுடைய பாவ அடிமைதனத்திலிருந்து, பிசாசின் அடிமைதனத்திலிருந்து, வியாதியின் அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் கொடுக்கப்பட்டார். And that's what we read in the book of John, chapter 3, verse 16. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இவ்வளவாய் தேவனாய் கர்த்தர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஆசிக்கலாம். ஆகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு நாட்கள்ல அவர் செய்த 3 திருப்பணிகள் என்னன்னு நம்ம நல்லா தெரிவிஷன். know that the 3 dimensions of ministry that Jesus rendered when he was a human being in the world. What are they? 1 பாவ கட்டிலிருந்து விடுதலை, 2 நோயிலிருந்து விடுதலை, 3 பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஆகவே விடுதலை அளிக்கிற வாழ்க்கை தான் இந்த தொழுகை, வழிபாடு, ஆராதனை. வழிபாடு வாழ்வழிக்கிறது 1, 2வது வழிபாடு விடுவிக்கிறது, 3 வழிபாடு வழிபாடே வாழ்வாகிறது. இந்த நாளில் நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வேத பகுதியை நாம் கொஞ்சம் திரும்பிக் கொள்வோம். The book of Luke, chapter 13, verses from 10 onwards up to 17. 10ஆம் வசனத்து 17ஆம் வசனத்திற்கு ஆசிரியமானால் அங்கே ஒரு the words 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியாயிருந்தாள். வசனம் பாருங்க என்ன அழகா தெளிவா, எவ்வளவுனா இட் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ் தேர். இது கொஞ்சம் பின்னா இல்ல, முற்றிலுமாய் கூலியா இருந்தால்தான் எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியா இருந்தாள். அப்போ அவ என்ன பண்றா, அந்த நாட்கள்ல தொழுகை கூடங்கள், தொழுகை கூடம் என்பது யூத மக்கள் பேர் இருங்க. பாபிலோனிய அடிமைத வாழ்க்கை பிறகு பற்பல இடங்களில் இந்த தொழுகை கூடங்கள், ஜப கூடங்கள், ஜப மையங்கள், ஜப ஆலயங்கள் உண்டாக்கியிருந்தாங்க. ஆகினால அந்த ஸ்திரீ எங்கிருந்தோ அந்த தொழுகை கூடத்துக்கு வந்திருக்கிறார்.
அந்த 18 ஆண்டுகள் நிமிர முடியாமல் போன்று விழுந்த பின் இயேசு கிறிஸ்து விடுவிக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-17 வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில இந்த தொழுகை கூடைக்கு வரும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கக்கூடும். தொழுகை கூட ஜெப ஆலயம்னா அதில் கூட்டு வழிபாடு இருந்தது. தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. தேவ சித்தம் அறியும் இடமா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த தொழுகை ஜெபாலயத்தில் இருந்தார். எங்க வாசிக்கிறோம்? லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு தாம் வளர்ந்தவராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஜெபாலயத்திலே கலந்து கொண்டார். ஆகவே இந்த கூனியான நிமிரக்கூடாத அந்த அம்மா 18 ஆண்டுகளாக அந்த வேதனை அவளை விடல. அது ஒருவேளை அநேகர் ஆலயத்தில் வருத்த ஒரு சான்ஸா நினைச்சுக்கிறாங்க, ஒரு வாய்ப்பா நினைத்துக் கொள்றாங்க. ஆனால் இங்க இவன் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி எயில்மென்ட்ஸ் இன் ஹர் பாடி இவ்வளவு ஒரு புண்ணிய முடியும்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சொன்னா காலத்து சொல்லி குடிச்சுட்டா படுக்க முடியல, உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, எவ்வளவு கஷ்டப்படுறோம். டாக்டர்கிட்ட போறோம், ஆயின்மெண்ட் தேய்க்கிறோம். பட் she was completely bent for not 1 year, not 2 years, but 18 years. ஆனாலும் அவளுக்கு அது பாரமாய் தெரியல. அவருடைய ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, பரிசுத்த ஒரு நாளிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் டாக்ஸில வந்திருப்பாளா, ஆட்டோல வந்திருப்பாளா, எதற்கு யார் வரானே தெரியாது. ஏன்னா எவ்வளவு நிபரக்கூடாத கூனியா இருந்தாள். யாருடைய உதவியோட வந்திருக்கணும். அப்படிப்பட்டவள் அவளுடைய கூனானது அவளுக்கு ஒரு தடையாவே இல்லை. தன்னுடைய இயலாமை பொருட்படுத்தாமல் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனை கூடத்துக்கு தொழுகை கூடத்துக்கு வந்தாள் என்று சொல்லி ஆசைப்போம். ரெண்டாவது, அங்க வந்ததுனாலதான் இவன் இயேசுவை பார்க்க முடியாது. Because she was bent, she could not see Jesus. ஆனால் வசனம் 12 வாசிக்கிறோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு அவருடைய கண்கள் கோதி மேல பட்ட உடனே ஆண்டவர் தம்மான் அழைத்து அவர் சொல்லி அவளுக்கு சுகமாக்குற ஒரு நிலையை தான் 12 வாசிக்கிறோம். ஒருவேளை அவன் என்ன பண்ண, தேவனை மகிமைப்படுத்தினானா? ஏன்னா அந்த பழக்கம் ஒன்று இல்லை தேவனை ஆராதிக்கிறது. ஒருவேளை அவருடைய கூனோ சுகீனமோ பிசிக்கல் ஹேண்டிகேப்டோ தடையாக இருக்குமானால் அன்னைக்கு ஆலயத்துக்கு வராமல் போயிருந்தா she could not see meet Jesus in his life. இயேசுவை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சே இருக்காரு. ரெண்டாவது, ஆண்டவரை குணமாக்குற வாய்ப்பு கண்டிருக்க முடியாது. மூணாவது, தேவனை போற்றி மகிழ்ந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த முடியாத நேரம் கடந்திருக்காரு. ஆகவே இந்த நாட்கள்ல தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஜெப ஆலயத்துக்கு கட்டாயம் வந்தாலும் ஜெப ஆராதனை நிறைய பேர் டிவி பார்க்கணும். நாங்கள் டிவி பார்க்க ஆராதனை இல்லாத வேதனையோடு சில நேரங்களில் டிவி மூலமா தேவ செய்தியோ பாடல்களை எல்லாம் கேட்கறது. ஆனால் ஆராதனை நேரங்களில் ஆராதனை கட்டாயம் வந்தாலும் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனப்பட்டு ஆராதனை போக டிவிலே நான் பிரசங்கம் கேட்கிறேன், டிவிலே பாட்டு பாடுறேன் நினைத்துக் கொண்டது போயினால் அது தவறு. தேவனுடைய தொழுகை கொடுத்து ஆராதிக்க முடியாம நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த மகள் அப்படி நினைச்சிருந்தால் அந்த நாட்கள் சுகமா இருக்காது. 18 வருஷமாய் அவளை துக்கப்படுத்திக் கொண்டு அசுத்தாவி வசனம் சொல்லுது. அவள் எவ்வளவு அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அவர் அசுத்தாவினால் அவருடைய சரீரம் கட்டப்பட்டிருந்தது. இங்க வந்தா தாங்க அந்த அசுத்தாவிலாம் ஓடும். அங்கேயே இருந்தாக்கா அசுத்தாவி அவளை விட்டு போயிருக்காது. அசுத்தாவி போகாதாக்கா கூடியா தான் இருப்பான். Only way to get redemption to come to the church, the holy place of God. Temple is the holy place. தேவாலயத்துக்கு வரும்படியாக வந்தா தான் நடக்கும். தேவாலயத்துக்கு நான் வரமாட்டேன்னாக்கா நிலை பாவ நிலையிலே தான் இருக்கணும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் அந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாகுது. அப்ப அது உண்டாகும் போது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கடைசியில அவங்க பிள்ளைகளை சமைத்து சாப்பிட முடியாத சூழ்நிலை. ஒரு சகோதரி தன் மகளை சமைத்து சாப்பிடுறதுக்கு இடம் கொடுக்காதனால ராஜாவுக்கு என்ன செய்து வஸ்திரங்களை உரிந்து அவன் சாம்பல் உட்கார்ந்து கடைசியில தீர்க்கதரிசி அங்க போறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்லாரு,
நாளைக்கு இந்த நேரத்தையே இடத்துல சமாரியாவில் இந்த தானியமானது மலிவான விலைக்கு விற்கும் போது எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அந்த நிலையில் உண்டாகிறது. இந்த செய்தியை அறிந்து கொள்வது யார்? அப்போ நம்ம 4 குஷ்டரோகிகளுக்கு இந்த செய்தியானது தெரியாது. ஆவியாளர் உணர்த்துறாரு. இந்த பட்டணத்துக்காகவும் பட்டணத்துக்குள்ள நீ போனா உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த 4 குஷ்டரோகிகள் அந்த ஆவியானுடைய உந்துதலுக்கு கீழ்ப்படுகிறாங்க. obey to the word of God. அப்புறம் அங்கே வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல எல்லா தானியங்களும் சிதறிக்கிறத பார்க்குறாங்க, பொண்ணை பார்க்குறாங்க, வெள்ளியை பார்க்குறாங்க, வஸ்திரங்களை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் சுருட்டி எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போ உணர்கிறாரு, நாம் செய்கிறது நல்லதல்ல, இந்த நற்செய்தி அறிவிக்க முடிய நாள், இதை நான் அரண்மனைக்கு சொல்லணும்னு சொல்லி கடந்து வராங்க. ஒருவேளை தேவன் உணர்த்தோடு இந்த பட்டணத்திலே இருந்திருப்பாங்களானால் தேவனுடைய மகிமையை பார்த்துருக்க முடியாது. அவங்க தரித்திர நீங்க இருக்க முடியாது. பொன்னையும் பார்த்துக்க மாட்டாங்க, வெள்ளியும் பார்த்துக்க மாட்டாங்க, வஸ்திரங்களும் பார்த்துக்க மாட்டாங்க. When they obey to the Spirit of God, they had a chance of seeing the glorious prosperities in this way. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லும் பொழுது எங்கெல்லாம் தேவனில் வரும்போது தான் நம்ம பாட்டு பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாரு, ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்மோடு பேசுவாரு, ஒரு தேவனுடைய மனுஷன் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு. ஆக இந்த பாபிலோன் அனுபவத்திற்கு வெளியே வந்தா தான் அதெல்லாம் கிடைக்கும். வரல நான் அங்கதான் இருப்பான்னா அந்த 18 வருஷமா கூனியா இருந்தாலும் 18 வருஷம் எத்தனை வருஷமானாலும் கூனியாவே இருந்திருப்பான். அதே போல ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. ரூத்து மோவாவை விட்டு பெத்லேமுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. அவன் என்ன பண்றான், இன்னொரு மருமகள் அவன் மாமியார் கொத்தப்பட்டு போயிடுறான் ஒரு பாள். ஆனா இவன் என்ன பண்றா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் என்று சொல்லி she decided to go to Bethlehem. பெத்லேம் போறதுக்கு தான் அர்ப்பணிக்கிறான். மோவாவை விட்டு பெத்லேமுக்கு வரா. பெத்லேகில வந்து வயல்வெளியிலே அவன் கூலி வேலை செய்யும்படியாக வயல்வெளியில் சிதறி கிடக்கிற கதிர்களை பொறுக்கிற பணியிலே கடந்தானா. வேதம் சொல்லுது, எந்த வயல்வெளியிலே கதிர் பொறுக்கினாலோ அதே வயல்வெளியிலே எஜமாட்டியாய் தேவன் மாற்றினான். எப்படி அந்த மோவாபின் அனுபவத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு அந்த ஆசீர்வாதம். மோவாபில் இருந்த விலாசம் தெரியாதவளாக, தரித்திரம் பிடித்தவளாக, புருஷனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீடை இழந்து, சொத்தை இழந்து, விலாசம் தெரியாத ஒரு மகளாவே போயிருப்பா. When she decided to leave the Moab, God blessed her in Bethlehem. பெத்லேகம் வந்த உடனே கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவன் பார்த்தார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். நான் இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எனக்குள்ள ஒரு பெரிய கர்வம் இருந்துச்சு. ஐய ஆராதனைக்கெல்லாம் போனா அவங்க எல்லாம் நல்லவங்க இல்லை, சரியானவங்க இல்லை, அவங்களாட்ட போய் நான் என்ன ஆராதனை கலந்துக்கிறது, நான் போகாம இருந்தேன். அப்போ என்னுடைய உறவினர் ஒருவர் வந்தார். என்ன நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சின் பள்ளியா தம்பி? இல்லை இல்லை நான் போக மாட்டேன். ஏன்பா? உனக்கு ஆண்டவர் அன்பு இல்லையா? ஐயோ எனக்கு ஆண்டவர் அன்பு இருக்கு, நான் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாத்திலையும் ஆராதிக்க போறேன், சிஐசியில் போய் நான் ஆராதிக்க மாட்டேங்க. அப்புறம் சொன்ன வேத காட்டி நீ பண்றது தப்பு. இந்த தேவன் எந்த சபையிலிருந்து எடுத்தாரோ அந்த சபையிலே சாட்சியா இருக்க விரும்புகிறாரு. ஆகவே நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகாம இருக்கிறதே பெரிய பாவம் சொல்லி அன்னைக்கு அந்த மனுஷன் தேவனுடைய விஷயம் உணர்த்தினாரு. இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. அவருடைய வாஞ்சிக்கிறங்க நான் அந்த நாளிலிருந்து தேவாலயத்தை கடந்து போய் அநேக தேவனுடைய ஊழியர்களோடு கொண்டு அநேக ஆயிரங்களோடு சேர்ந்து ஊழியர்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்க உதவி பாராட்டினார். ஆறாவது ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவனுடைய ஊழியர்களை சகவாசத்தை வைத்துக் கொள்வது கிடைக்கிற அனுபவம் ஒரு பெரிய உன்னதமான அனுபவம். எத்தனையோ ஆயிரங்களோடு கூட தொடர்பு கொண்டு அவரோடு கூட பழகி அனுபவத்தை தேவன் கொடுத்தார். அவனை மகிழ்விக்கிறது என்னுடைய மகிழ்ச்சி. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எதை செய்தோம் எனக்கே செய்தின்னு சொல்ல ஒரு 100 உண்மையான வார்த்தைகள். அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய கர்த்தருக்கு உதவி செய்தார். அப்படியே அதை வளர்ந்து வளர்ந்து அந்த ஆலயங்களிலே நான் குரு செய்தி செயலாளராக இருந்து என்னோடு கூட அநேக ஆயங்களோடு சேர்ந்து கொண்டு தேவனை மகிழ்ப்படுத்தபடியான வாய்ப்பெல்லாம் மறக்க முடியாத பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்ட நாட்கள். ஆகவே ஆராதனை கூட தொழுகை கூடத்துல தேவனை தொழுது கொள்ள கட்டாமல் வந்து ஆக வேண்டும் என்ற நாளில் ஒரு தீர்மானம். Let's take a resolution. We should not fail to attend the worship and the fellowship of the saints, fellowship of the pastors, fellowship of the servants of God. தீர்மானத்தை எடுத்துக்கொண்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியில தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. மும்பை பட்டணத்துல
நடந்த ஒரு நிகழ்ச்சியுடைய சொல்ல விரும்புகிறேன். மும்பை பட்டணத்தில் ஒரு கன்வென்ஷன் கொண்டு நடந்து கொண்டிருந்தது. அந்த கன்வென்ஷன் தமிழ்நாடு ஆதாரனாங்க மும்பையில். அதுல ஒரு குடும்பத்தார் தவறாமல் கலந்து கொள்வாங்க. அப்ப அந்த மிஷனரி என்ன பண்றாரு, மிஷனரி பாரத்தை குறித்து இந்த மாதிரி மலை ஜாதி மக்கள் மத்தியில வட இந்தியாவிலாம் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். அவங்களுக்கெல்லாம் துணிமணிகள்லாம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் துணிமணிகள் கொடுத்தாங்க, கர்த்தரை ஆசிரியப்பார் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொன்னாரு. மறுநாள் மாலையில கூட்டம் முடிகிற வேலை. அப்போ ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, 3 வகையான உடுப்பு புதிய ஆடைகள் கொண்டு வந்து அந்த மிஷனரி ஐயாவுக்கு கொடுத்தாங்க, ஊழியக்காரங்க. அப்போ அவர் சொன்னார், என்னம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, ஐயா நான் தெருவில் பேப்பர் பொறுக்கிறவாங்க. நான் பேப்பர் பொறுக்கிறியா? என்ன ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்றேன், கணவர் இல்லை, நான் ஒரு விதவை, தினம் பேப்பர் விற்றாதான் எனக்கு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு. எத்தனை பிள்ளைங்க? 3 பெண் பிள்ளைகள் உண்டு. கண்ணீரோடு சொன்னாங்க, வயது 10 பிள்ளைகள். எங்களுக்கு இந்த பேப்பர் பொறுக்கி நீங்க பணம் தான் என்ன சாப்பாடு. ஏன் இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்துல இந்த புதிய உடுப்பு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போக வேண்டாம், அந்த காமிக்காவிட்டாராம். அப்ப அந்த அம்மா சொல்லி உடனே பிரசன்ட் பண்ணதான் பொய்யா. ஏன் ஊழியக்காரனுக்கு எதை நீ கொடுக்குறியோ அதை ஆண்டவர் திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டோட அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றது தெரியல. 3 உடுப்புகளை வாங்கிட்டாரு. அந்த அம்மாவுடைய விலாசத்தை பெற்றுக்கொண்டாரு. சில மாதங்கள் கழித்தது. அந்த அருமையான ஊழியக்காரர் இந்த தாயை தேடி வந்து பாஸ்டர் மூலமாக அந்த தாயுடைய 3 பிள்ளைகளை சந்திக்க, 3 பிள்ளைகளுக்குரிய திருமண காரியங்கள் எல்லாமே ஒழுங்கு செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். எப்படின்னு சொன்னா, இங்க மும்பையில பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவரோட பேசுறத ஆங்கிலத்தில் மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்றவருக்கு இந்த சாட்சி சொல்ல கேட்ட உடனே அந்த டிரான்ஸ்லேட் பண்றவருடைய உள்ளத்துல ஆவியானவர் பேசினார். Why can't heal the poor widow in Mumbai? பாம்பேல இருக்கிற அந்த வேலை விதவைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த ஆராதனை முடிந்தவுடனே அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த ஊழியக்காரன் அந்த அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அந்த பாஸ்டரை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் செய்யணுமோ 3 பெண் பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்புகள், உடைகள், ஆபரணங்கள், ஆடைகள், திருமணக்காரர்கள் எல்லாமே ஒழுங்கு செய்தார்கள். உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை சாட்சியாக கலந்து கொண்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அன்னைக்கெல்லாம் பொறுக்கி அந்த பேப்பரை வித்தா தான் நீ சாப்பாடு. ஆனாலும் அந்த நாளுக்குள்ள விட்டுட்டு தேவாலயத்திலே தேவனை தொழுது கொள்ள முடியாது கடந்து வந்தாள். நன்மையான எவ்வளவு நிமிரக்கூடாத மகள் தேவாலயத்துக்கு வந்ததுனால சுலபெற்றது போல மும்பை பட்டத்திலிருந்து மகள் தேவனை ஆராதிக்க முடியாத தேவாலயத்தில் வந்ததுனால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். தேவாலயத்துக்கு வாங்க, please come to the temple of God and worship. When you worship God, God is a life of entertaining. இஸ்ரேல் மக்கள் எப்படி விடுதலை பெற்றுக் கொண்டார்களோ அவங்களுடைய வாழ்க்கையே ஆராதனையா மாறிடுச்சு. They are belong to see the temple of God. இரண்டாவதாக வழிபாடு விடுவிக்கிறது. Worship delivers. ஆராதனை செய்து மனிதனை விடுதலை செய்கிறது. எப்படின்னு சொல்லி பார்ப்போம்னால், இன்றைக்கு வாசிக்கிட்ட நிருப பாடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நடுராத்திரி இருட்டு வேளையில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணிக்கொண்டு தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். They were singing, worshiping God in the middle of the night. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நடுராத்திரியில அவர் எப்படின்னா, அப்போஸ்தலர் 16:16 வாசிக்கிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுற இடத்துல குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணை சுத்தமாக்குகிறார்கள். அந்த குறி சொல்லுகிறவர்கள் மூலமாக ஆதாயம் பெற்று வந்த அந்த எஜமான் தங்கள் வருமானம் நின்று போனதை அறிந்து இவர் ரோம அதிகாரத்தை கொண்டு போய் படிக்கிறார்கள். அப்போ வேத வாசி 23 வசனம், அவர்களை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். உட்காவல் அறைன்னு சொன்னாக்க எல்லாருடைய பிரிசன் செல் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வந்து கொட்டுற இடம் தான் அந்த உட்காவல் அறை. அந்த இடத்துல இவங்க
தொடு மரத்தை தொங்க விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கையை காலை சங்கிலியில் தொங்கிட்டு இருக்காங்க. ரத்தம் சொட்டது, வலி தாங்க முடியல. அவங்க ஒரு பாவமும் செய்யல. நம்ம கேட்பல, நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் அந்த உபத்திரம், எனக்கு ஏன் அந்த பாடு, எனக்கு ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறோமே. அந்த பிள்ளை பவுலும் சிலர் என்ன பண்ணாங்க, வாழ்க்கையில தேவனை ஊழியம் செய்து தேவனை ஆராய்த்தார்கள். அவன் ரத்தம் சிந்ததிலும் அவனுடைய காயமும் வலியும் பெருசத்துக்கு ஆண்டவரே எங்க எப்படினாலும் ஜெயிக்கிறது எங்க விடுதலையாகுங்க, அதெல்லாம் ஜாம் பண்ணல. They were simply praising and worshiping God. தேவனை துதித்து தேவனை ஆராதித்தார்கள் என்று வேதத்தில் ஆசைக்கிறோம். அப்படியாக பண்ணும்போது தான் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசைகிறது. 26ஆம் வசனம் அசைகிறோம். சிறைச்சாலையில் அஸ்திபாரம் அசைந்து பூமி மிகவும் அதிர்ந்து கதவுகளெல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. பவர்ஃபுல் திங் தி கம் டவுன், ஆண்டுடைய வல்லமை கடந்து வருகிறது. ஆகிய உரிமைகளை இழந்த நிலை, இரத்த காயம், இருட்டு நேரம், நடுராத்திரி, அதெல்லாம் பார்க்காம தேவனை துதிக்கிறாங்க. தேவனுடைய வல்லமை சிறைச்சாலை வந்து இறங்கிற்று. எல்லாம் தப்பித்து போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலைக்காரர் தன்னை தற்கொலை செய்து கொள்ளும் போது தான் சொன்னான், ஒரு கெடுதலை செய்து கொள்ளாது, நாங்கள் தான் இருக்கும்போது. உண்மையாகவே அந்த சிறைச்சாலைக்காரர்கள் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை பார்த்தாங்க. மற்றவர்கள் தான் இவங்க உடனே தப்பி ஓடிப்பாங்க. இந்த பிள்ளை யாரும் தப்பி ஓடவே இல்லை. அப்படி நற்கிரியை பார்த்தாங்க, தேவனை துதிக்கிறத பார்த்தாங்க, தேவனை ஆராதிக்கிறத பார்த்தாங்க. They trusted and started to believe that Jesus is God. இயேசு உண்மையாக கடவுள் அறிந்து கொண்டார்கள். அப்பதான் கேட்கிறாங்க, ஐயா ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னப்பா செய்யணும்? 30ஆம் வசனம், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ சொல்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதே போல் அவனும் உன்னுடைய முழு குடும்பம் உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கடினமான நேரமாக இருந்தாலும் சரி, when we worship God, the power of Almighty God comes down. தேவனை ஆராதிக்கும் தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. வீட்டில் நம்ம இன்னைக்கு குதிக்கிறது நேரமே இல்லை. we don't spend more time in prayer. ஒருவேளை இந்த கொரோனா நாள்ல நீங்க எல்லாரும் வேற வழியே இல்லை, வீட்டில் அடைப்பட்டிருக்கிறோம். அடைப்பட்டிருக்க நேரத்தில் why can't we spend the time in praising and worshiping God? I know that how many of us using our private time in the corona virus நல்ல பயன்படுத்தணும் தெரியல. இன்னைக்கு அநேகர் வீடியோ மூலமாக, டிவி மூலமாக, லேப்டாப் மூலமாக பற்பல நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். I don't know that, but we believe that God has given a special time to come closer to God. தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க முடியாத ஒரு கிருபையை கொடுத்தார். How that virus will be changed. நீ சொல்றாரு, the CM of the தமிழ்நாடு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்து ஒன்றே பண்ண முடியும், மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. That's all that the human being, though he may be chief minister of Tamil Nadu, he could not control the virus. அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் only one God can stop and do the miracle is Jesus. அப்போ எப்படி நடக்கும்? We people of God should be seated and worship God. தேவனை துதித்து, தேவனை ஆராதித்து, தேவனோடு கூட நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தும் போது பிலிப்பியர் 4:16 வாசிக்கிறது போல எல்லாமே தேவனுக்கு தெரிவிக்க குடும்பமாய் ஆராதிக்கணும், திரு சபையாய் ஆராதிக்கணும். தேவ பிரசன்னம் நம்மளோட கூட கடந்து வரும். அது இல்லைன்னு சொன்னாக்கா தேவனுடைய அர்த்தத்தை காணவே முடியாது. இன்னைக்கு டீம்ல சொல்றாங்க, அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு 2000க்கு மேற்பட்ட கொத்து கொத்தா எடுத்து போடுறாங்க. கொத்து கொத்தா காயாக பழமாது மனித உடல்லையா அடக்கம் பண்ண முடியாத நிலையில் போய் கொண்டிருக்கு. இந்த கடினமான நாட்கள்ல இன்றைக்கும் நம்ம தேவனை ஆராதிக்கமாய் மௌனமாய் இருப்பதற்கு காலம் இல்லை. எஸ்தரின் புஸ்தகத்துல மொட்டையா சொல்றார், இந்த நாட்களிலே நீ மௌனமாய் இருப்பாயானால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல வரும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல தேவ சமூகத்தை ராஜசபை போவதற்கு தன்னை எத்தனைத்தாள், உபவாசித்தாள், ஜபித்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய காலங்கள் கடந்து போகிறது, என்ன சம்பவிக்கனே தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ ஒரு ஊரடங்கு சட்டங்கள் மீண்டும் மீண்டும் மாற்றலாம், மேற்கொண்டு மாற்றி அமைக்கலாம். ஆனால் சிஎம் கைவிரிக்கிறது போல எங்களுக்கு என்ன செய்யறதே தெரியல. மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிட்டு போயிடலாம். But God is a never-changing God. God alone does some wonder. Unless He do wonder in this life, nothing can be done. ஆகவே all look upon God in prayer. ஜெபத்திலே
தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே வாழ்க்கையே ஆராதனை. இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வே ஆராதனை, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒன்லி என்டர்டைன்மெண்ட் இஸ் பிரைசிங் காட். இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க? மாலுக்கெல்லாம் போயிருந்தாங்க, இன்னைக்கு எங்க உல்லாசத்துலாம் போனாங்க, பார்க்குக்கு போனாங்க, ரெஸ்டாரண்ட்ல போனாங்க, எங்க போனாங்க. அது இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு எங்க போனாங்க? எந்த மாலுக்கு போக முடியும்? எந்த ரெஸ்டாரண்ட் போக முடியும்? மக்கள் திகைத்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு நாம் உயிரோடு இருக்குமோ இருக்க மாட்டோமா என்ற ஒரு கேள்வியில இன்னைக்கு மக்கள் திகைத்து கொண்டிருக்க விடையில, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு பயன்படுத்தல, உங்களை கஷ்டப்படுத்தல. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாம் உணர்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய சத்தத்தை கேட்போம், ஆண்டு சித்தத்துக்கு ஒப்படுவோம். ஆண்டு உன்னை மாத்திரமல்ல, இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற சமுதாயம், அழுது கொண்டிருக்கிற தேசம், they should know God. தேவனை அறிவுடையான அறிவுகளை கொண்டு வருவோம். ஆண்டவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. It is mandated. It is for the disciples of God preach in the street. அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். They boldly said, this is the only way. He said that I am the way, I am the life. நானே வழியும், நானே சத்தியம், நானே வாழ்வுமாய் சொன்ன போல அந்த தேவனாய கர்த்தருடைய தேவனை ஆராதிக்கிற நிலையிலே வாழ்க்கை தேவனை சந்திக்கிறது மாத்திரமல்ல, அசுத்தாவை விரட்டுவது மாத்திரமல்ல, சுகத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனை சந்திக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் இந்த வனாந்திர வாழ்க்கையை கடந்து வரும்போது அவருடைய துணிகள் வேகம் இல்லை, அவருடைய வஸ்திரங்கள் தீர்ந்து போகவும் இல்லை, அவருடைய பாதரட்சைகள் கிழிந்து போகவும் இல்லை. அவருக்கு தேவையான மன்னாவை தேவன் கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், மதுரமான தண்ணீரை கொடுத்தார். இப்படியாய் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், they wanted to worship God. That's what they had the priority with Moses. They had the Pharaoh. அவரோட சந்திக்கும்போது அவங்க சொன்னதுதான், நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னா கேட்டாங்க. That's what we did in the book of Exodus chapter 3 verse 12. நான் இருக்கிற ஜனத்தை எகிப்தில் அழைத்து நீங்கள் இந்த தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் அதற்கு இதுவே அடையாளம். தேவனுக்கு ஆராதனை ஒரே ஒரு குறிப்பு தான் தேவன் சொல்லி அனுப்புறாரு. தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனுக்கு போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடுங்கள். எனக்கு ஆராதனை. God is a God of liking, worshiping, praising Him. ஆகவே இந்த நாளில் தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க தவறலை என்றால் why can't I take a decision? I am God is serving to the Lord land. The acts of God. God ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே என்னுடைய கர்த்தர் கொடுக்கணும். தேவனை ஆராதித்து விடுதலை பெற்றுக்கொள்ள. குடும்பத்தில் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, புருஷ மனைவிகள் கூட அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கு எத்தனையோ பிரிவினைகள், வியாபாரங்கள், நொடிவு, உலகத்தில் அழிவு, லட்சம் இல்ல கோடி கோடியாய் அழிந்து அழிவு நேராக ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கில் மக்கள் அழிவு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே வழி ஈசாமி தான். நானே வழி என்று சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார், நானே வாழ்வு என்று சொன்னார். தேசிய நோக்கி பார்க்கலாமா? நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற விடமாக கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சிய சுவாமி, உண்மை ஆராதிக்கிற மக்களாய், ஒருவேளை ஆராதனை ஆலயத்தில் ஆராதிக்க நாட முடியாவிட்டாலும் இருக்கிற இடத்துல இருக்கிறவனமாக உண்மை நோக்கி பார்க்க முடியாத கிருபையை தாரும் என்று சொல்லுவோம். குடும்பமாய் உட்காருவோம், குடும்பமாய் முழங்கால் பண்ணிடுவோம், வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம், தோத்திரம் சொல்லுவோம். இன்னைக்கு அநேக தோத்திரம் சொல்ல மாட்டேன்றோம், ஆமென் சொல்ல மாட்டேன்றோம். When the people of God pray, say தோத்திரம். When the people of God pray, say amen. ஆமென் என்று அப்படியே ஆகணும். என்னெல்லாம் ஜெபத்தை கேட்கறியோ அந்த ஜெபத்தெல்லாம் தேவன் அப்படியே கேட்பதற்கு ஆமென் என்று சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஜெப ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம், குடும்பமாய் உட்காருவோம். குடும்பமாய் நம் நாட்கள் தேவனுடைய பிரசன்னம் அமரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God the one thing way is do the miracle, wonderful things in life. குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, நம் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய ஒருவரால் மட்டும் முடியும். Is God, is God, is God. ஜெபம் பண்ணுமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய பிள்ளைகளோடு இந்த காணொலி மூலமாக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தகவல்கள் கொடுத்த கிருபைக்காய் தோன்றோம். 3 குறிப்புடன் பார்க்கும்போது தேவனை ஆராதித்தல், ஆராதனை 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 என்ற எங்களுக்கு ஆராதனை வழியாக உண்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றியோடு கூட வைத்து நிற்கிற சுவாமி, ஒவ்வொரு தேசத்தை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரச
அரசாங்கமும் அரசாங்க தலைவர்களும் வல்லரசு நாடுகளும் கதிக்கரை என்ன செய்வது என்று வகை தெரியாமல் அறிந்திருக்கும் போது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன என் வார்த்தைக்காய் நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றித்தாங்கப்பா. கொடூரமான கொரோனா வைரஸ் தேசத்தை விடுவிக்க முடியாது சொல்லிக்கிறோம். தமிழகத்திலே கூட குறிப்பாக சென்னை பட்டணத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை மாறுபடியாக சொல்லிக்கிறோம். தேசம் மாறுபடியாக சொல்லிக்கிறோம். வல்லரசு நாடுகள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலை தரும்படியாக சொல்லிக்கிறோம். சீக்கிரமாய் நாங்கள் ஆலயத்தில் கூடி தேவனை ஆராதிக்க முடியாத கிருபை தாரும். இதனால் கேட்டுக்கொண்ட என் பிள்ளைகள் எங்கள் சபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சபை சாராத தம்பி தங்கைகளாய் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு பேரும் ரத்தம் பாய்ந்த கரங்கள் தொடுபடியாய் நீதி வலது கருத்தினால் தொடுபடியாய் செல்லிக்கிறோம். இப்படி வல்லமையை தாங்கட்டும், சுகப்படுத்தட்டும். வல்லமையை தாரும், கிருபை தாரும், சமாதானத்தை தாரும், மகிழ்ச்சி தாரும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வுடியான அனுகிரகத்தை தாரும். அந்த சிறைச்சாலையில தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தனாலே ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யட்டும் என்று சொன்னார். ஆண்டவரே என்று சொல்லி சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டவரை பார்த்து ஒரு சிறைச்சாலையில் அதிகாரி கேட்டான். அந்த நாடுகள் மனமாற்றம் அடைந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு ஆண்டுபடியாய் மாறியதை நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட புதிய அனுபவத்தை தாரும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனுபவமுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பரிசுத்தவான் கூட்டத்தில் நாங்களும் கூட அவருடைய வரிசையில் நிற்க முடியாத கர்த்தர் கிருபை தாரும். குடும்பங்களை ரட்சியும், பிள்ளைகளை ரட்சியும், வாலிப தம்பி தாய்களை ரட்சியும் சுவாமி. சிறு பிள்ளைகளுக்கு வேண்டி நல்ல சிறந்து படுத்தி தாரும். அவருடைய கலாசாலைகள், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் திறக்கும் நாடு கண்டு பிள்ளைகளை ஆயுதப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். எல்லா வியாதிகளும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக்கணும். வியாதிகளுக்கு விலக்குவேன் சென்ற தேவனாய கர்த்தர் சகல வியாதிகளுக்கு பிள்ளைகளை குடும்பங்களை விலக்கி காத்துக்கொள்ள முடியாது சொல்லிக்கிறோம். ஆகையால் கொல்லாப்பூருக்கு நேரிடாது வாதைகள் கூடாது அணுகாது சொன்னீரே. வாதை அந்த நாட்டிலே சங்காரத்துடன் அணுகாதபடி பஸ்காட்டு ரத்தம் காத்தது போல இந்த நாட்டில் எங்க ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியான ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் பிள்ளைகளின் குடும்பங்களை சூழ்ந்து காத்துக்கொள்ள முடியாது முற்றிலுமாக கற்றுக் கொடுக்கிறோம். ரட்சியும் ஆசையும் வழிநடத்தும். எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் புண்ணிய நாமத்தில் தாழ்ந்த மனதுடன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாசத்திற்காக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவாக ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சகலவனும் பிதாவால் ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவன் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாய் நமக்காக நமக்கு ரட்சிப்புண்டாக பறந்து பரிசுத்தாவினாலே கழிவுபட்டிருந்தார். நமக்காக பொந்திவிடாதற்காக சிறுவர்கள் பாடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியர்கள் 3ஆம் இடத்தில் இருந்தார். பரமத்துக்கு பிதாவின் அடுப்பார் வைத்திருக்கிறார். உயிருள்ளோரை மறித்தோர் நியாயத்திற்கு மகிழ்ச்சியில் வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுப்பதுமாய் பிதாவிடம் குமாரனிடம் பெறப்படுவதுமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தோற்கடிக்கப்படுவதுமாய் இருக்கிறேன். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் சொல்றது விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுந்த பதிலை சொல்லுவதாக காத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாக சபையின் வழியாய் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கு பார்த்தாலும் அவல நிலைகள், பசி, பட்டினி, மனிதனே நாம் பிரசங்கத்தை கேட்டது போல சமாரியாவில் காணப்பட்ட பஞ்சம் இப்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த வாரத்தில் நம்முடைய மாதவரம் குருசேகரமாக செயல் பொருள் மற்ற அங்கத்தினோடு இணைந்து அநேக ஏழைகளுக்கு 10 கிலோ அரிசி, மற்ற பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான்களாக கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து நம்முடைய சென்னை பேராயத்திலிருந்து பேராயர் அறிவர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா மூலமாக அங்கிருந்து பேராயத்திலிருந்து மிஷன் போர்டு டைரக்டர் பால்தயாந்தன் வந்து அநேக 150 பேருக்கு அரிசி 10 கிலோ அரிசி கொடுக்க உதவி செய்தார். இப்படியாக திருச்சபையாக பேராயமாக இந்த ரிலீஃப் ஃபண்டில் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக செய்கிற காரியங்களை தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
இளங்கன்று கூடங்கள், பசி பற்றி வாடுகிற மக்களை நினைவு கொள்வதெல்லாம் நம்ம வண்டிப்பார் அவர் பீப்புள் நம்முடைய மக்களுக்கெல்லாம் செய்து வந்தோம். ஆனால் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் உண்டு. ஆனால் ஜபத்தை நிலை கூறுங்கள். முடிந்த உதவி செய்யும் ஓரிடம் முடியுமானால் ஆலயத்தோடு கூட சேர்ந்து இந்த ஊழியர்களிலே உதவி செய்யப்படுகிற கடந்து வரும்படியாக உடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு தயவு கூர்ந்து யாரும் வெளியில தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம், தேவையில்லாம வெளியில போக வேண்டாம். அதுவும் குறிப்பாக 55 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள், டயபெட்டிக்ஸ் சர்க்கரை நோய் உள்ளவர்கள்னா இந்த வியாதி அதிகமாக தொற்றக்கூடியதாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இன்னுமாக 55 வயதுக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் யாரும் வெளியில் அதிகமாக சுத்தாதபடி காத்துங்க. எந்த வேலையானாலும் பெரிய பிள்ளைகள் போயிட்டு வரட்டும். அதே போல ஒரு முறை போனால் அடுத்த முறை போக வேண்டாம். தனித்திருக்கு வீட்டிலேயே இருக்க முடியாது நம்ம கேட்டுக்கொள்ளணும். அதான் ஒரு பெரிய ரெமெடி. வெளியில் போய் மக்களோட சொல்ல அந்த சோஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்டைன். கடைக்கு போனாங்க, காலையில் போய் பார்த்தா ஃபிஷ் மார்க்கெட் போன பார்த்தா ஜனம் ஜெய நிற்குது. அந்த சோஷியல் டிஸ்டன்ஸாவது எந்த டிஸ்டன்ஸாக இருக்கும். டிவியில் கத்துறாங்க, பேப்பரில் போடுறாங்க. யார் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க? கூட்டமாக மக்கள் போய் கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வைரஸ் தொற்றாமல் என்ன பண்ணோம்? இப்போ பேப்பரை படிச்சுட்டு டிவி ஐயோ 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 மெட்ராஸில் எவ்வளோ இருக்கு, சென்னையில் எவ்வளோ இருக்குன்னா ஏன் இருக்காது, இன்னும் அதிகமாக இருக்கும். சிஎம் அழகாக சொல்லிட்டாரு, மக்கள் யாரும் ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அவங்க ஹியூமன் பீயிங், தட்ஸ் ஆல் யூ கேன் சே. அவங்க எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆக தயவு செய்து அன்பான கத்தெடுப்படுகிறேன். நீங்கள் மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ். ஒருத்தருக்கு கை கொடுக்க வேண்டாம், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்திருக்க வேண்டாம். அமைதியாக தேவனை நோக்கி பாருங்கள். முடிந்த அளவுக்கு எவ்ரி ஹாஃப் அன் அவர் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் சானிடைசர். கை நல்லா கழுவுங்க, ரொம்ப முக்கியமானது. கை கழுவாமல் மூக்கையோ கண்ணையோ வாயோ தொண்டரெல்லாம் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இட்ஸ் a dangerous disease. பயங்கரமான ஒரு வியாதி. யாருக்கு எப்போதுமே தெரியாது, எங்க இருக்கிறதே தெரியாது. அது வெளித்திருக்கும்படியாக தனித்திருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் இப்படி ஆகிலும் நமக்கு ஆராதனைக்குள்ளே கடந்து வருவதற்கு உதவி செய்வார். ஆலயமாய் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களே அநேக தொலைபேசி மூலமாக ஊழியக்காரன் முறையில் என்னோடு கூட பேசுறீங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து பிஸ்கெட், பிரெட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பிரெட் பிஸ்கெட்கான சொல்ல வரல. இது வெரி ஹாப்பியாக பட்டு கன்சர்ன் ஃபார் த பாஸ்டர்ஸ். ஊழியக்காரன் இவ்வளோ கன்சர்ன் உள்ள ஒரு சபையை நான் பார்க்கும்போது கடவுளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட அருமையான சபையோடு கூட இணைந்து ஊழியர் செய்வது மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்க ஒரு ஊழியர்கள் எல்லாம் ஒழுங்கு செய்கிற நம்முடைய செயலாளருக்காக நம்ம சிறந்த கடவுள் தொட்டிருக்கிறோம். இப்போ அநேக சிறந்த தொட்டு அருமையான பால் ஜாக்கப்பை மகன் ஜாப்பை அழைத்து கொண்டு வந்து பல மணி நேரங்கள் காத்திருந்து அதை எடிட் செய்து அது இப்போ பிசைகளோட கடிதங்கள் நாங்கள் அறிவோம். கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசிரிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய செயலர் துறையை கம்பியிருக்கிறவர்கள், நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரணம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிட்டோம். தொடர்ந்து இந்த இலக்கத்தின் கிருபைக்கு பாதுகாப்போடும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இருக்கிறதுக்கு நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு தேவனுக்கு பயம் உண்டாகக்கூடியாக நம்முடைய பாடல் பத்திரத்தில் இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிழ்ப்படுவோம். கர்த்தருக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை சேகரித்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து படைப்பேன் கருத்துக்கு கொண்டு காணப்படும். அவர் நடத்தும்
இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உடைய திரு சன்னிதானத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களோடு கூட ஆராதனை மேற்கொள்ளும்படியாக தேவனை நீங்கள் கொடுத்த நல்ல அரிய வாய்ப்புக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தகப்பன இந்த நாளிலே இந்த காணொலி மூலமாக உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர்கள் கொடுத்த பெரிய கிருபை சுவாமி. மெய் வார்த்தைகளை தியானிக்க முடியாய் அதுவும் ஆராதனை குறித்து சிந்திக்க முடியாது என்று கொடுத்த தோற்றுறோம். ஒவ்வொரு தனித்தனியும் பெருமாய் ஆசிரியர் ராஜா என் திருச்சபை பிள்ளைகளை அந்த நினைவு கூறுகிறோம். வயதானவர்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். நீ தாப்பா பெற நீர் இல்லாமல் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. பலப்படுத்துங்கப்பா. அவருடைய சரீர பலவீனங்களை மாற்றி பலத்தாரும் சுவையங்களை மாற்றி நல்ல சொல்லத்தாரும் ஒரு புதிய நம்பிக்கையோடு வாழட்டும். கொரோனா வியாதியில எந்த வியாதியும் எங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி நசரீனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வாலிப தம்பி தங்கச்சிகள் வாழ்க்கையை வீணாய் கழிக்காதபடிக்கு இயேசுவோடு தனித்திருக்கும்படியான அருமையான நேரம். வாலிப தம்பி தங்கைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். அசிங்கமான படங்களுக்கும் லேப்டாப் மூலமாக இந்த மாதிரி மொபைல் மூலமாக படங்களை பார்த்து சீக்கிட்டு போகாதபடி பரிசுத்தமாய் வாழக்கூடியான வாழ்க்கையை தாரும். சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். தொடர்ந்து குடும்பத்தை சமாதானத்தை ஆவித்தாரும். வறுமையில் வாடிக்கொண்டு குடும்பங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளை தந்துவிட முடியாது சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கத்த நாங்கள் ஒருவர் சந்திக்குமாக தேவனுடைய இறக்கத்துக்கு தேவனுடைய கிருபைக்கு கொடுக்கிறோம். என் அன்பு பேராயர் அம்மாவுக்காக பேராயத்தின் மூலமாக நடந்த எல்லா ரிலீஃப் ஃபண்டுகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறோம். கத்தருடைய ஆசீர்வதியும் இந்த மாதிரி தாப்பிலே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக பொறுப்பாளர்களுக்காக பாடல்களுக்காக சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு தனித்தனியும் பெருமாள் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபைகளை தாங்கி எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படியாக இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பகுதியுள்ள காலங்கள் 4,000 சாட்சிகளை ஜீவிக்கத்தக்கதாய் கத்திரைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களால் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பு நினைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்வோமாக. எல்லாருக்கும் தோன்றும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.